வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வில் மொழி அடிப்படையில் பாகுபாடு இருப்பதாக தேர்வர்கள் தொடர் போராட்டம். எதிர்க்கட்சியின் அமளியால் ராஜ்யசபா முடக்கம். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் விரைவில் மீட்பு. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உறுதி. பொருளாதார தேக்க நிலை குறித்து விளக்கம். இடைநீக்கம் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்களை மீண்டும் சட்டசபைக்கு அழைக்க சபாநாயகர் தனபால் மறுப்பு. கண்ணிய குறைவாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு சாதகமாக யுபிஎஸ்சி தேர்வுகள் இருப்பதாக குற்றம் சாட்டி டெல்லியில் 2வது நாளாக போராட்டம் நடந்த நிலையில் இப்பிரச்சினையால் பார்லிமென்டிலும் கடும் அமளி ஏற்பட்டது. யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய தேர்வாணையம் நடத்தும் பணியாளர் தேர்வில் முதல்நிலை திறனறி பிரிவில் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் வகையில் பிற மொழியினர் இதில் பாதிக்கப்படுவதாகவும் கூறி டெல்லியில் வியாழனன்று நடந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. வெள்ளியன்றும் இந்த போராட்டம் நீடித்தது. செப்டம்பர் மாதம் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட தேர்வு சில பிரிவினருக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் வகையில் முன்கூட்டியே ஆகஸ்ட் 24ஆம் தேதியே நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேர்வு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருப்பதை அடுத்து தேர்வர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி தெரிந்தவர்களே இதில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக கூறி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் இப்பிரச்சினை காரணமாக கடும் அமளி ஏற்பட்டது. ராஜ்யசபா கூடியதுமே காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் இப்பிரச்சினையில் பிரதமர் அல்லது அருண்ஜேட்லி ஆகியவர்களில் ஒருவர் மட்டுமே வந்து பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவிலும் இப்பிரச்சினையால் அமளி ஏற்பட்டது. ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் எம்பிக்கள் இப்பிரச்சினையை எழுப்பினர். கேள்வி நேரத்தை ரத்து செய்ய சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் மறுத்ததால் கடும் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து கேள்வி நேரம் முடிந்ததும் இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அனுமதிக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்ததை அடுத்து அமைதி திரும்பியது. இப்பிரச்சினை தொடர்பாக பார்லிமென்டில் அறிக்கை வைத்த பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் மொழி அடிப்படையில் தேர்வர்களுக்கு எந்தவிதமான பாதகமும் ஏற்படுத்தப்படாது என்றும் மாணவர்களின் கோபத்தை அனுதாபத்துடன் பார்ப்பதாகவும் அவர்களின் பிரச்சினை முக்கியத்துவத்துடன் பரிசீலிக்கப்பட்டு உரிய முடிவு அறிவிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் விரைவில் மீட்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இந்தியர்கள் பல கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் மட்டும் 283 வங்கிகளில் 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் பணம் வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பார்லிமென்டில் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் விரைவில் மீட்கப்படும் என்றும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் கருப்பு பணம் குறித்து வெளிநாடுகள் அளிக்கும் தகவல்கள் அங்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஜேட்லி தெரிவித்தார். If you have stagnation, that's normally a sign of recession, that there is no economic activity. In inflation, the money supply has increased, so there is a lot of activity otherwise. But there are rare cases, and that is why this phrase stagflation was coined, that you have a slowdown in the economy and an inflation at the same time. And therefore this was referred to as stagflation. I think it will be too extreme to say that we had reached that situation. Our growth had slowed down, but that there was stagnation may be perhaps an overstatement. And it is this slowdown which we really need to fight today. மேலும் பேசிய ஜேட்லி, இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்துள்ள போதிலும் வளர்ச்சி முற்று பெற்றுவிடவில்லை என்றும் கூறினார். இடைநீக்கம் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்களை மீண்டும் சபைக்கு அழைக்க முடியாது என்று சபாநாயகர் தனபால் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழக சட்டசபையில் இருந்து கடந்த 22ஆம் தேதி திமுகவினர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி தேமுதிக கொறடா சந்திரகுமார், மார்க்சிஸ்ட் சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் ஆறுமுகம், காங்கிரஸ் ரங்கராஜன், மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி ஆகியோர் சபாநாயகர் தனபாலிடம் வியாழக்கிழமை அன்று மனு அளித்தனர். இந்நிலையில் வெள்ளியன்று சட்டசபையில் பேசிய சபை முன்னவரும் நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் திமுகவினர் மலிவான அரசியல் நடத்துவதாகவும் வெளியேற்றும் சூழலை நிர்பந்தப்படுத்தி உருவாக்குவதாகவும் எதிர்க்கட்சியினருக்கு உரிய வாய்ப்பு தரப்படுவதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் தனபால் தன்னை நோக்கி கை நீட்டி கண்ணிய குறைவாக திமுக எம்எல்ஏக்கள் பேசுவதாக தெரிவித்தார். திமுக துணைத் தலைவர் துரைமுருகனின் பேச்சையே அக்கட்சி எம்எல்ஏக்கள் கேட்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
தான் சட்டசபை விதிகளின்படியே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சபாநாயகர் தனபால் விளக்கம் தந்தார். சபாநாயகரின் அறிவிப்புக்கு பின்னர் பேச முற்பட்ட கிருஷ்ணசாமி, ஜவாஹிருல்லாவுக்கு அனுமதி கிடைக்காததால் அவர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரில் திமுகவினர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் கண்டன கூட்டங்களுக்கு அக்கட்சி ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2325 கோடி ரூபாயில் சாலை பணிகள், 21 மாவட்டங்களில் மனநல காப்பகம், தமிழறிஞர்களுக்கு விருது உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். சாலைகள், மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் 2325 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். 2325 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலைகள், பாலங்கள், சுரங்கப்பாதைகள் அமைக்கும் திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் மனநல மறுவாழ்வு இல்லங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா மேலும் 21 மாவட்டங்களிலும் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அந்தந்த மாவட்டங்களிலிருந்து மீட்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மாவட்டங்களிலேயே பயனடையும் வண்ணம் மீதமுள்ள 21 மாவட்டங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான இல்லங்கள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நடப்பாண்டு முதல் புதிய காப்பியம் படைக்கும் தமிழ் அறிஞர்களுக்கு சிலப்பதிகாரம் விருது மற்றும் தமிழ் வளர்ச்சி ஆர்வலர்களுக்கு தமிழ்ச்செம்மல் விருது வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். நடப்பாண்டு முதல் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றப்படும் காலத்தை வென்ற காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவடிகளின் நடையை ஒட்டி புதிய காப்பியம் படைப்பவருக்கோ அல்லது சிலப்பதிகாரத்தின் புகழ் பரப்புபவருக்கோ ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இவ்விருது வழங்கப்படும். இளங்கோவடிகள் விருது பெறுபவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படும். இதேபோன்று தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ் செம்மல் என்ற விருது ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெறுபவருக்கு 25,000 ரூபாய் பரிசுத் தொகையும் தகுதி உரையும் வழங்கப்படும். இவ்விருது மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 32 பேருக்கு வழங்கப்படும். சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பழந்தமிழர் வாழ்வியல் காட்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய 1000வது ஆண்டு விழா தஞ்சையில் கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தஞ்சை பெரிய கோவிலை போன்ற பிரம்மாண்ட கோவிலை எழுப்பினார். இந்த கோவிலும் தற்போது உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது. கடல் கடந்து பல நாடுகளை வென்ற பராக்கிரமசாலி என்ற பெருமை பெற்றவர் ராஜேந்திர சோழன். இவர் அரியணை ஏறிய 1000வது ஆண்டு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வெள்ளியன்று தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் துவங்கிய தொடர் தீப சுடர் ஓட்டத்தை மாவட்ட கலெக்டர் சுப்பையன், எழுத்தாளர் பாலகுமாரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சரித்திர புகழ்பெற்ற மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று பாலகுமாரன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். சிறந்த அறிஞர்கள் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் செய்து ஒரு நினைவு சின்னம், நம்மாலான நினைவு, நான் மறக்கவில்லை ராஜேந்திர சோழனை, என் தேசத்தை, என் தமிழை காப்பாற்றியவனை நான் மறக்கவில்லை என்ற நினைவாக ஒரு மணிமண்டபம் ஏற்பது சிறப்பானதுதான். அரசாங்கம் நிச்சயமாக ஆவணம் செய்யும் என்று நான் நினைக்கிறேன். மன்னர் ராஜேந்திர சோழன் 1000வது ஆண்டு விழா தீப சுடர் ஓட்டத்தில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்கள் 25% இடஒதுக்கீட்டை எதிர்த்து நடத்தும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள வனச்சரகர் பணியிடங்களில் 56% பணி மூப்பு அடிப்படையிலும் மீதமுள்ள 44% அரசு நேரடி பணி நியமனம் மூலம் நிரப்புகிறது. இதில் 44% நேரடி பணி நியமனம் 100% வனக்கல்லூரி மாணவர்களால் நிரப்பப்படும் என்று கடந்த 2010ஆம் ஆண்டு அரசு அரசாணை பிறப்பித்தது.
ஆனால் கடந்த 11ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட புதிய அரசாணையில் 100% இடஒதுக்கீட்டை 25% குறைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் கடந்த 22ஆம் தேதி முதல் புதிய அரசாணையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் தங்களுடைய அடையாள அட்டைகளை தூக்கில் தொங்கவிட்டு ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி இறுதி நாள் என்ற நிலையில் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அலுவலகம் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத சம்பளதாரர்கள் தங்களது வருமான வரி விவரங்களை ஆண்டுதோறும் தாக்கல் செய்ய வேண்டும். கடந்த ஆண்டு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள். இந்நிலையில் வரும் ஜூலை 26 சனிக்கிழமை முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை ஜூலை 29 ரம்ஜான் பண்டிகை நீங்கலாக அலுவலகம் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டவர்கள் நேரிலும் மற்றவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் வருமான வரி விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க வருமான வரித்துறை சார்பில் 42 சிறப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் 12 மையங்கள் மூத்த குடிமக்களுக்காக செயல்படும் என்றும் வருமான வரித்துறை இயக்குநர் கூறினார். மக்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்காக நாங்க 3 நாள் 28, 30, 31 ஜூலை ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். அவங்க அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கின்னு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம். நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே ஹாலிடேஸா இருந்தா கூட ஆயக்கர் சேவா கேந்திரா வில் பி ஓபன் ஃபார் ரிசீவிங் ரிட்டர்ன்ஸ். பொதுமக்களின் நலன் கருதி தாம்பரம் மற்றும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர்களும் சென்னையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக அரிதான வகையில் ஒரு சிறுவனின் வாயில் இருந்து 232 பற்களை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஆஷிக் கவா என்ற 17 வயது சிறுவன் கடந்த 1.5 ஆண்டுகளாக பல்வலியால் அவதிப்பட்டு வந்தான். அவனது இடதுபுறம் தாடை வீக்கமடைந்திருந்தது. உள்ளூரில் சிகிச்சை பெற்றும் பயனின்றி மும்பையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்றான். அப்போது அவனது தாடை பகுதியில் ஏராளமான பற்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அறுவை சிகிச்சை மூலம் அவற்றை அகற்ற மருத்துவர்கள் முடிவு செய்தனர். ஜே மருத்துவமனையின் பல் மருத்துவ பிரிவைச் சேர்ந்த டாக்டர்கள் சுனந்தா திவாரே மற்றும் வந்தனா கவாய் தலைமையில் 6 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து 232 பற்களை அகற்றியுள்ளனர். ये तो सच में क्या बोलते हैं नेचर्स क्रिएशन, ऐसा मैंने अभी तक तो नहीं देखा था, लेकिन पहली बार ऐसा हुआ है और मैं बहुत खुशनसीब हूँ कि एक केस मेरे हाथ में आई और मैं उस बच्चे को उसका जॉब प्रिजर्व कर सकी, उसको अभी नॉर्मल लाइफ मिल सकता है. जनरली हम डर रहे थे कि अगर पैथोलॉजिकल फ्रैक्चर जिसे कहते हैं कि वो ग्रोथ की वजह से वहाँ की हड्डी अगर टूटी है तो उसको बचाना बहुत मुश्किल था, लेकिन हमने बहुत कोशिश करके धीरे सब जो टुकड़े दांत के और जो इंडिविजुअल दांत थे उन्हें निकाला और उसका जो नीचे का जबड़ा है उसको हमने प्रिजर्व किया है. பல் விழுந்த பின் முளைக்க வேண்டிய இடத்தில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக அங்கு ஏராளமான பற்கள் முளைத்து விட்டதாகவும் அங்கிருந்த புற்றுநோய் கட்டி ஒன்றும் அகற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். ஒருவரது வாயில் அதிக அளவு பற்கள் இருந்ததன் மூலம் இது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,008 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,625 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 90 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,215 ரூபாயாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வேகமாக வீசுவதால் ஆரல்வாய்மொழி முப்பந்தல் காற்றாலைகளில் மின் உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளது. நாட்டிலேயே அதிகம் காற்று வீசப்படும் பகுதியாக தமிழகம் உள்ளது.
குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி மற்றும் முப்பந்தலில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. இதனால் குமரியில் 500க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் நிறுவப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களை தவிர மற்ற மாதங்களில் காற்றின் வேகம் சீராக உள்ளதால் இங்கு மின் உற்பத்தியும் சீராக நடந்து வருகிறது. தற்போது தென்மேற்கு பருவக்காற்று வீசி வரும் நிலையில் இங்குள்ள காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இந்த காற்றின் மூலம் 225 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு காற்றாலை நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 5000 யூனிட் வரை மின்சாரம் உற்பத்தி செய்வதாக காற்றாலை பொறியாளர் ரமேஷ் தெரிவித்தார். ஆவரேஜா 9 மாசம் நமக்கு காற்றாலை மூலம் மின் உற்பத்தியை பெறுகிறோம். தீபாவளி வரை நமக்கு நல்ல விண்ட் ஸ்பீடு நல்லா இருக்கும். இந்த டைம்ல நல்ல ஜெனரேஷன் நமக்கு கிடைக்கும். மின் உற்பத்தி நல்லா இருக்கும். 3000ல இருந்து 4000 யூனிட் நமக்கு ஜெனரேஷன் கிடைக்கிறது. காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்திருப்பதால் வரும் நாட்களில் தென் மாவட்டங்களில் மின் பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு இல்லை என்று கருதப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.